ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பொயட்ரி அதை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 36 போயம்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் நான் 32 போயம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ போயம்லேருந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லி நினச்சேன். நீங்களுமே நிறைய பேர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் டெஸ்ட் ஏதாவது வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக இந்த பொயட்ரியில் ஒரு 10 போயம்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் டெஸ்ட் வைக்கலாம் சொல்லி நினைச்சிருக்கேன். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல இருக்க போயம்ஸ் முதல்ல நம்ம படிப்போம். என்னெல்லாம் போயம் நான் டெஸ்ட்டுக்கு கேட்பேன்னு சொல்றேன். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட் 18, ஜான் மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட், புக் 9, லைன் 795 to 833. தென் வில்லியம் பிளேக்ஸ் த lamb, ஜான் டன்ஸ் த bait, Sir Philip Sidney's sonnet number 1 from Astrophil and Stella, John Dryden's A Song for Saint Cecilia's Day, Alexander Pope's Ode on Solitude, William Wordsworth's The Solitary Reaper, Samuel Taylor Coleridge's Kubla Khan and P.B. Shelley's Ozymandias. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண போயம்ஸ் தான். இன்னும் 4 போயம்ஸ் மட்டும் தான் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அந்த போயம்ஸ் எல்லாம் ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ ஒரு யூடியூப் வீடியோவில் எப்படி எனக்கு கவர் பண்ணேன்னு தெரியலை அப்படிங்கிறதுனால அது பெண்டிங்கில் இருக்குது. சூன் அதையும் கூட நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுறோம், அதே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அதை நம்ம ரிவிஷன் பண்ணுறது. அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு மைண்ட் இன்னுமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். நீங்க ஒரு போயம்க்கு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோல இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாவே ஒரு நோட் போட்டு நோட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக் ரிவிஷன் பண்றதுக்கு இந்த நோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேண்ட் ரிட்டனாவே நோட்ஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். இப்பவும் கூட இட்ஸ் நாட் டூ லேட். இப்பவே நீங்க ஒரு நோட் போட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸா எடுங்க. நான் கொடுக்குற விஷயம் மட்டும் கிடையாது, இன்டர்நெட்ல இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கும். அதையும் கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க, நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் நான் வைக்கிற டெஸ்ட்ல உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் கேட்க போறேன். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நீங்க தரவா படிக்கணும். 10 போயம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு போயம்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு டெஸ்ட்டுக்கு ரெடி பண்றேன். அண்ட் டெஸ்டோட டைமிங் நெக்ஸ்ட் வீக் சண்டே 6 o'clock போல் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ நோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு சைட் பை சைட் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த 10 போயம்ஸோட போர்ஷன் முடிக்க முடியலை அப்படின்னா கூட ஐ அண்டர்ஸ்டாண்ட். டேக் யோர் டைம், லேர்ன் இட் அண்ட் அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் கூட ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ. உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு சம்டைம்ஸ் ஒரு ஹெசிடேஷனாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நெட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சேம் நேமில் தான் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு ப்ரைவேட்டாகவே நீங்கள் டெக்ஸ்டும் பண்ணி எதுனாலும் சொல்லுங்க. அண்ட் நவ் இப்போ நான் ஒரு 10 போயம்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இந்த 10 போயம்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம வீடியோ பார்க்கும்போது எண்டிங்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. The first question is, the lamb is included in the poetry collection of. The options are songs of experience, songs of innocence, poetical sketches, the song of loss. The second question is, in Ode on Solitude, hours, days and years slide away. The options are quickly, hurriedly, slowly, softly. The third question is, which of the following instrument is not mentioned in A Song for Saint Cecilia's Day? The options are violin, organ, flute and cymbal. The fourth question is, from Coleridge, which poem these lines are taken? Where Alf the sacred river ran through caverns measureless to man. The options are My Last Duchess, Ode to a Nightingale, Kubla Khan and God's Grandeur. The fifth question is, the hand that mocked them and the heart that fed. Whose hand is referred here? The options are Ozymandias, the sculptor, the poet, the traveler. The sixth question is, the first part of Shakespeare's sonnets is addressed to. The options are the dark lady, a man, a woman, a child. The seventh question is, Sir Philip Sidney's Astrophil and Stella consist of dash love sonnets. The options are 106, 108,
105 and 104. And the eighth question is, dash is usually regarded as the chief representative of the metaphysical school of poetry. The options are Abraham Cowley, John Donne, Thomas Traherne அண்ட் கிராஷா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போதே எத்தனை பேர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொன்னீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 8க்கு எத்தனை மார்க் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் எக்ஸாம்க்கு லேர்ன் பண்ற அந்த விஷயத்த ரொம்ப தரவா வந்து லேர்ன் பண்ணுங்க. உங்களோட அந்த கெப்பாசிட்டியை விட 1 எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகும். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். அண்ட் இதில் இருக்க போயட்ரி நான் வந்து 32 போயம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அதை எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக கூட நான் வந்து போட்டு வைக்கிறேன். நீங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி UGTRB போயட்ரின்னு இருக்கும், அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வரிசையாக இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டீங்க, பட் அதுலேருந்து லாஸ்ட் இயரில் எந்த கொஸ்டினுமே கேட்கல அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக எல்லா சிலபஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருந்தேன். ஸோ நான் கேட்கக்கூடிய இந்த ரிவிஷன் டெஸ்ட்லேயுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. ஸோ லைன்ஸ் எந்த புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்குது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.